வணக்கம் மேடம். வணக்கம்மா. என் பேர் சித்ரா மேடம். நான் ரத்னகிரியிலேருந்து வரேன், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட். எனக்கு 3 மாற்றுத்திறனாளி குழந்தைங்க. எங்கள் வீட்டுக்கார் பேர் சந்திரமௌலி. அவர் வந்து கிராமத்து கோவில் வேலை பார்க்குறாரு. 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் மேடம். 3 பேரும் வந்து அத்தை பையன் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் 9th படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அத்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவங்க இருக்கிற வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு இந்த பக்கம் வந்துட்டோம். நாங்கள் திருச்சியில் இருந்தோம் 13 வருஷமாக. குழந்தைங்க பிறந்தப்போ யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு தெரியல. கன்சீவாக இருக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கு பிறந்து 10 நாள் கழித்து உள் அன்னப்பிளவுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணோம். என்னம்மா? உள் அன்னப்பிளவு, இந்த உணவு குழக்கும் கிளாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உள் அன்னப்பிளவுன்னு சொல்லி டாக்டர் பார்த்துட்டு சொன்னார். அவளால் பால் வந்து ஃபீட் பண்ண முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது. சாப்பிட்டா மூக்கில் வாயில் வெளியில் வந்துடும். சங்கில் தான் பறக்கணும். பறக்குனாலும் அந்த பால் வந்து வெளியில் உடனே வாமிட்டு எடுத்த மாதிரி மூக்கிலையும் வாயில் வந்துடும். ஒரு 1.5 இயர்ஸில் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். காப்பீட்டு திட்டம் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் அவளுக்கு பேச்சு சரியாக வரல. ஒரு மாதிரி தெளிவாக பேசாமல் வெறும் அம்மா அம்மான்னு சொல்ல மாட்டா, அவ்வான்னுவா, அண்ணின்னுவா தண்ணிக்கு. சரி, இது வந்து ஸ்பீச் தெரப்பி போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பீச் தெரப்பி கூட்டிகிட்டு போகும்போது டங் டை இருக்குன்னு சொல்லி அது ஆப்ரேஷன் பண்ணோம். அதுவும் காப்பீட்டு? அதுக்கும் இல்லை, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பண்ணிட்டேன். அது பிரச்சனை இல்லை. அது காப்பீட்டு திட்டம் இருந்தால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணலாம். அதில் தான் பண்ணேன் மேடம். அப்போ அது கம்மியாக வரும். அதில் தான் பண்ணேன் மேடம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 2 lakhs ஆச்சு அவளுக்கு. அந்த உள்ள அன்னப்பிளவு ஆப்ரேஷனுக்கு 2 லட்சம் ஆச்சு. அந்த இதில் தான் பண்ணேன். நல்லா பார்த்து. அப்போ காப்பீட்டு திட்டத்தில் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருந்தது நீங்கள்? நாங்கள் எதுவுமே கொடுக்கல மேடம். இந்த 2 lakhs எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் தானே ஆக்சுவலி தினசரி வாழ்க்கையில் மக்களுக்கு பயன்படும் இல்லையா? ஆக்சுவலி நிறைய வாட்டி நம்ம இது கேட்குறோம். இங்கே வந்து ஸ்டோரி சொல்லும்போது அதுதான் பண்ண மேடம். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் காதில் சீவு வரும், மூளை வரைக்கும் எஃபெக்ட் ஆயிடுச்சு. அவர் குழந்தையிலேருந்தே அவங்க அப்பா காதில் தண்ணி ஊற்றி சீவு வந்து மூளையில் எஃபெக்ட் ஆச்சு. அவருக்கும் இஎன்டி மூலமாக காது ஆப்ரேஷன் பண்ணேன். இதே காப்பீட்டு திட்டத்தில் தான் பண்ணேன். நான் எந்த அமௌண்ட்டும் பே பண்ணல மேடம். எல்லாமே காப்பீட்டு திட்டத்தில் பண்ணோம். அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து பேசுறதுக்கு வரலன்னு இது பண்ணோம். அது டங் டைஸ் இருக்குன்னாங்க, அதையும் பண்ணிட்டேன். அப்போது வந்து எங்கள் பையன் வந்து 5 months கன்சீவாக இருந்தேன். குழந்தை நல்லா தான் இருந்தாங்க மேடம். பேச்சு ஸ்பீச் வரல. சரி, ஸ்கூலில் சேர்க்கலான்னா பேச்சே வரல, எப்படி சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு அப்படியே இருந்தோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டோம். கொஞ்சம் பேச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் பையன் பிறந்தான். அப்போ அம்மா இறந்துட்டாங்க. 2 வயசு, என் பொண்ணோட 2 வயசில் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்காக வந்தப்போ பையன் கன்சீவ் ஆகிட்டான். கன்சீவ் ஆனப்போ இங்கே வந்து அம்மா வீட்டிலே இருந்து 8 months பையன் பிறந்ததில் 3 நாள்லேயே ஃபிக்ஸ் வந்துடுச்சு. குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு. டாக்டர் வந்து அது எங்களுக்கு சொல்லலை. அந்த டைம் வந்து காஜா புயல் வந்தது. காஜா புயல் டைமில் வந்து குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. எங்களுக்கு தெரியல. அவனுக்கு இந்த லெஃப்ட் கால் மட்டும்தான் வரும். இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே எஃபெக்ட் ஆகிடும்.